வணக்கம் நண்பர்களே, பாபா தமிழ்ச்சனூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னன்னு சொன்னால், அதாவது இலங்கை வர்சஸ் நியூசிலாந்திற்கான 3 போட்டிகளை கொண்ட T20 தொடர் இரண்டாவது போட்டி இன்றைய தினம் இடம்பெற்றது. இந்த போட்டி தொடர்பாக அதே போன்று இந்த போட்டியில் வெற்றியடைந்தவர்கள், அது மாத்திரமல்லாமல் இந்த போட்டியில் இலங்கை அணியினர் ஒருவருக்கு பதிலாக ஒருவரை இணைத்துக் கொண்டார், அவர் பலன் தந்தாரா என்ற ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட பல கேள்விகள் இருக்கின்றன. இதற்கெல்லாம் தீர்வுதான் இந்த காணொலி. அதற்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வர்சஸ் நியூசிலாந்திற்கான 3 போட்டிகளை கொண்ட T20 தொடர்ந்து இரண்டாவது போட்டி இன்றைய தினம் இடம்பெற்றது. இது இலங்கை நேரப்படி சரியாக 11:30 முற்பகல் 11:30 இந்த போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டியிலே சுவாரஸ்யமான சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தாலும் இலங்கை அணியில் ஒரு மாற்றம் இடம்பெற்றது. குறிப்பாக சமிந்து விக்ரமசிங்க அணிக்குள் உள்வாங்கப்படுவார், ஒரு வேகப்பந்து வீச்சாளரை இல்லாமலாக்கிவிட்டு என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சமிந்து விக்ரமசிங்க அணிக்குள் எடுக்கவில்லை. அதாவது ஒரு துடுப்பாட்ட வீரரை இல்லாமக்கிவிட்டு அவருக்கு பதிலாக வலதுகை துடுப்படுத்தாடக்கூடிய இடதுகை துடுப்பாட்ட வீரரை நீக்கிவிட்டு பானுக ராஜபக்சவை நீக்கிவிட்டு வலதுகை துடுப்படுத்தாடக்கூடிய ஒரு நாள் போட்டியில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வரக்கூடிய அபிஷ்க பெர்னாண்டோவை மீண்டும் T20 குழாத்திற்குள் கொண்டு வந்திருந்தார்கள் இன்றைய தினம். ஆனால் இது பணலடிக்கப்பட்டதா? ஸ்கோர் விவரங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது பார்ப்போம். அதே போல நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தார்கள். நியூசிலாந்தில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. நியூசிலாந்து அணி முதல்ல துடுப்படுத்தாட தீர்மானித்திருந்தார்கள். அந்த வகையில் முதல்ல துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 186 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். இதே வெற்றி இலக்கு தான் முதலாவது T20 போட்டியிலும் இதே வெற்றி இலக்கு தான். அதாவது இந்த 180க்கும் மேற்பட்ட ஓட்டங்களை தான் பெற்றிருந்தார்கள். அதே போன்றுதான் இரண்டாவது T20 போட்டியில் மைதானம் ஒன்றுதான், ஆனால் ஓட்டத்தில் ஓரிரு ஓட்டங்கள் மாத்திரமே வித்தியாசமாக இருந்தது. இந்த போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெறுவார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் முதலாவது போட்டியில் இலங்கை அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரம் அருமையாக இருந்தது. 121 ஓட்டத்திற்கு எந்த விதமான ஒரு விக்கெட்டினை மாத்திரமே தான் இழந்து கொண்டார்கள். இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் முழுமையாக இலங்கை அணியுடைய ஸ்கோர் விவரங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது பார்க்கலாம். அந்த வகையில் நியூசிலாந்து அணி பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 186 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 5 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் நியூசிலாந்து அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டொம் ரொபின்சன் 41 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவரோடு சேர்ந்து மார்க் ஷோப்மன் 42 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இவர்களை தவிர வேறு யாருமே அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையாக பெற்றுக் கொள்ளவில்லை. டிம் ரொபின்சன் பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 41 ஓட்டம், 34 பந்துகளுக்கு 3-4 ஓட்டம், 2-6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 120 இருந்தது. அதே போல ரச்சின் ரவீந்திரா தொடர்ச்சியாக ஏமாற்றம் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்திருந்தார். மார்க் செப்மன் 42 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். முதலாவது போட்டியிலும் அருமையாக துடுப்படுத்தாடி இருந்தார். வன்தோஸ் ரங்கவினுடைய பந்துவீச்சிலே ஆட்டம் இழந்திருந்தார். 29 பந்துகளுக்கு 4 ஓட்டம், 2-6 ஓட்டம் மடங்களாக அதிரடியாக துடுப்படுத்தாடி இருந்தார். ஸ்ட்ரைக் ரேட் 144 இருந்தது. அதே போல பிலிப்ஸ் 23 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 16 பந்துகளுக்கு 2-4 ஓட்டம், ஒரு 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 143 இருந்தது. அதே போல டெய்லி மிச்சல் 18, மிச்சல் ஹை மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார். விக்கெட் காப்பாளர் வெறுமனே 19 பந்துகளுக்கு 41 ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். 4 ஓட்டம், 2-6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 215 இருந்தது, 15.8 இருந்தது. உண்மையிலே அருமையான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார் மிச்சல் ஹை. மொத்தமாக நியூசிலாந்து அணி பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 186 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 5 விக்கெட்டுகளை இழந்து 20 ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இலங்கையினுடைய பந்துவீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தே ஆக வேண்டும். இலங்கை அணியின் முதலாவது T20 போட்டியிலே மத்திச பத்திரனுக்கு 60 ஓட்டங்கள் விழுந்தது. அதே போலதான் இரண்டாவது T20 போட்டியிலே மகேஷ் தீக்ஷனுடைய பந்துவீச்சிற்கு சரவடி சும்மா தகத்துட்டாங்க. மகேஷ் தீக்ஷனை மொத்தமாக 4 ஓவர்கள் பந்து வீசி எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை, 52 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். அதே போல பெனுரோ பெர்னாண்டோ 37 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்திருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசி நுவான் துஷாரா முதலாவது T20 போட்டியிலும் அருமையான முறையில் பந்து வீசி இருந்தார். ஆனால் விக்கெட்டுகள் இல்லை. இரண்டாவது T20 போட்டியிலே, அதாவது இந்த போட்டியிலே 4 ஓவர்கள் பந்து வீசி 25 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அதே போல வனிதுவாஸ் ரங்க தொடர்ச்சியாக T20 மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி வந்தாரும் அவருடைய துடுப்பாட்டம் மோசமாக இருக்கின்றது. காரணம் அவரது சகலத்துறை வீரர் என்று சொன்னால், அதாவது இந்த போட்டியில் கண்டிப்பாக அவர் வெற்றியின் பக்கம் இட்டு சென்றிருக்கலாம். ஆனால் அவர் பொடுபோக்குத்தனமாக அவர் தொடர்ச்சியாக நான் ஒரு சுழல் பந்து வீச்சாளர், நான் சகலத்துறை வீரர் அல்ல என்ற அந்த சகலத்துறை வீரர் என்ற அந்த
பட்டியலில் அவருடைய இடம் பெறாது போல் தெரிகிறது. காரணம் அவ்வளவு மோசமாக துடுப்பாட்டம் இந்த 2 T20 அமைந்திருக்கின்றது. 4 ஓவர்கள் பந்து வீசி இருந்தார், 28 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி பெற்றுக் கொண்ட ஓட்ட எண்ணிக்கை வெறுமனே 141 ஓட்டத்தினை பெற்றுக் கொண்டார்கள். 10 சகல விக்கெட்டுகளும் இழந்திருந்தார்கள். 19.1 பந்து வீச்சு புரிதலை. முதலாவது போட்டியில் கூட இலங்கை அணியினர் அதாவது ஓவர்கள் முடியவில்லை, விக்கெட்டுகள் சரிந்து விட்டது. இரண்டாவது T20 போட்டியிலும் அப்படித்தான், ஓவர்கள் முடியவில்லை, 19.1 பந்து வீச்சு பெறுதியிலே இலங்கை அணி சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள். ஆரம்பம் 3ஆம் இலக்கம் 4ஆம் இலக்கம் ஓரளவு பரவாயில்லை. அதற்கு பிறகு சரித் அசலங்கைக்கு பிறகு வருகின்றவர்கள் அதாவது மிடில் ஓர்டர் படு மோசமாக இருக்கின்றது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மிடில் ஓர்டருடைய T20 இலங்கை T20 அணியினுடைய மிடில் ஓர்டருடைய நிலைமையை. 37 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். வலிமை போன்ற அதிரடியாகத்தான் துடுப்படுத்த ஆடியிருந்தார். 28 பந்துகளுக்கு 37 ஓட்டங்கள், 3-4 ஓட்டம், 2-6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 132 இருந்தது. அதே போல குசல் மெண்டிஸ் 10 ஓட்டத்தோடு ஆட்டமிருந்து வெளியேறியிருந்தார். 12 பந்துகளுக்கு 10 ஓட்டங்கள், ஒரு 4 ஓட்டம், 12 ஒரு T20 போட்டியில் 12 பந்துக்கு 10 ஓட்டம் என்பது உலக சாதனையாக இருக்கின்றது. அதனால் இலங்கையினுடைய பெருமைகள் அப்படித்தான் அமைந்திருக்கின்றது. குசல் பெரேரா 35 பந்துக்கு 48 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அரைச்சதத்தை கடந்திருக்கலாம். அதாவது ஒரு யோக்கர் பந்துக்கு வேகமாக அதாவது அந்த பந்துக்கு எப்படி அந்த பெட்டை கொடுக்க வேண்டும் என்பது தெரியாமல் வேகமாக அடித்தாடி இருந்தார். ஆனால் அந்த சந்தர்ப்பங்களே கூடுதலாக இருந்தது, பந்துகள் குறைந்து கொண்டு போயிருந்தது. அதுதான் அவர் வேகமாக அடித்தார். அதாவது வேகமாக யோக்கர் பந்தொன்று மூலமாக போல்ட் ஆகி ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார் 48 பந்துகளுக்கு. அதே போல கமிது மெண்டிஸ் 7 ஓட்டத்தோடு வெளியேறியிருந்தார். தொடர்ச்சியாக கமிது மெண்டிஸ் T20 போட்டியில் சோபிக்க தவறுவது போல் தெரிகின்றது. அதே போல சரித் அசலங்க அணியினுடைய தலைவர் 20 ஓட்டம் தேவையில்லாத ஒரு சொட்டின் மூலமாக மாட்டிக்கொண்டார். 16 பந்துகளுக்கு 3-4 ஓட்ட மடங்களாக. அதே போல அபிஸ்கா பெர்னாண்டோ அசலங்கைக்கு பிறகு அபிஸ்கா பெர்னாண்டோவை அணிக்குள் உள்வாங்கி இருந்தார்கள். அபிஸ்கா பெர்னாண்டோ ஆரம்ப துடுப்பாட்ட வீரராகத்தான் அவர் T20 எல்லா போட்டிகளிலும் விளையாடுகிறார். ஒரு நாள் போட்டியில் ஆரம்ப துடுப்பாட்டம். அப்படியாக இருந்தால் அவரை ஏன் இவர்கள் 5வது 6ஆம் இலக்கத்துக்கு கொண்டு வந்தார்கள்? இந்த இடத்துக்கு தினேஷ் சந்துமலுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி பார்க்கலாம். பானுக ராஜபக்சேவுடைய இடம். ஆனால் பானுக ராஜபக்சே இருந்திருந்தார் கூட வேகமாக அடித்தாடி இருப்பார். 7 பந்துகளுக்கு 5 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். என்ன ஒரு T20 வீரர்கள் என்று நாங்கள் பார்த்தால் படுமோசமான ஒரு அணியாக இருக்கின்றது. அதே போல வனிந்து ஹசரங்க இதற்கு பிறகுதான் மிடில் ஓவர் படுமோசமாக இருந்தது. கமிந்து மெண்டிஸ் 7 அப்படி பார்த்தோம்னு சொன்னா சரித் அசலங்க ஓரளவு துடுப்படுத்த ஆடியதுக்கு பிறகு 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பாருங்க, அபிஸ்கா பெர்னாண்டோ 5, வனிந்து ஹசரங்க 1, அதே போல மகேஷ் தீக்ஷண 0, பினுர பெர்னாண்டோ 3, மத்தீச பத்ரன 0, நுவாந்து சாரா ஆட்டமிழக்காமல் இருந்திருந்தார். அதாவது நுவாந்து சாரையும் மத்தீச பத்ரன அதே போல பினுர பெர்னாண்டோ இவர்கள் 3 பேரும் துடுப்படுத்தாடுவது ரொம்ப கஷ்டம். மகேஷ் தீக்ஷண கூட ஓரளவு துடுப்படுத்தாடுவார். ஆனால் இந்த 3 பேரும் பினுர, மத்தீச, நுவாந்து சாரா ஆகியோர் துடுப்படுத்தாட மாட்டார்கள். அவர்களுடைய கதையை விடுவாங்க. அதாவது நடுத்தரத்தில் விளையாடக்கூடிய வீரர்கள் கமிந்து மெண்டிஸ், அதே போல சரித் அசலங்க, அபிஸ்கா பெர்னாண்டோ இவர்கள் ஏன் இந்த அபிஸ்கா பெர்னாண்டோவை இந்த 6ஆம் இலக்கத்தில் கொண்டு வந்தார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அபிஸ்கா பெர்னாண்டோ தொடர்ச்சியாக T20 போட்டிற்கு தகுதியற்றவர் என்பதாக அவரே நிரூபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவரை ஏன் இவ்வாறு இந்த அணிக்குள் கொண்டு வந்தார்கள் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல வனிந்து ஹசரங்க ஒரு ஆல்ரவுண்டர் அந்தஸ்து பெற்றவர். அதாவது லங்கா T10 போட்டிகளில் சிறப்பாக விளையாடுவார். அதே போல லிஸ்டே போட்டிகளில் எல்லாம் அருமையாக விளையாடுவார். ஆனால் இலங்கை தேசிய அணியில் விளையாடும் பொழுதுதான் அவர் பயந்து விடுவார் மற்ற பந்து வீச்சாளர்களை போல் தெரிகிறது. காரணம் அவ்வளவு ஒரு மோசமான ஒரு துடுப்பாட்டம். முதலாவது போட்டியிலும் சர்க்கிள், 2வது போட்டியில் படுமோசமான துடுப்பாட்டம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வனிந்து ஹசரங்க ஒரு சகலத்துறை வீரர் என்று சொன்னால் அதாவது துடுப்படுத்த ஆட வேண்டும், பந்து வீச வேண்டும். தான் பந்து வீசில் செஞ்சு துடுப்படுத்தாடி செய்யவில்லை என்று சொன்னால் அதில் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பந்து வீச்சு சிறப்பு, ஆனால் துடுப்பாட்டம் படுமோசம். இவரை நம்பி நீங்க சகலத்துறை வீரர் நீங்க இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் குறிப்பாக பத்தன் சங்க, குசல் மெண்டிஸ், குசல் பெரேரா, சரித் அசலங்க, கமிந்து மெண்டிஸ் போன்றவர்கள் எல்லாம் அவுட் ஆகிய பிறகு பொறுப்பு மிடில் ஓர்டருடைய கைக்கு வழங்கப்படும். ஆனால் மிடில் ஓர்டரில் இருக்கக்கூடியவர்கள் அந்த பொறுப்பை சரிவர செய்யவில்லை என்று சொன்னால் இலங்கை அணி இவ்வாறு தான் தோல்வி அடைந்து கொள்வார்கள். இலங்கையில் இடம்பெற்ற போட்டியில் இலங்கை அணி வெற்றி அதை ஒரு நாள் மற்றும் T20 போட்டியில் 1-1 கணக்கில் முடிந்திருந்தது. ஒரு நாள் போட்டியில் வென்றிருந்தார்கள். அதே போலதான் நியூசிலாந்து இடம்பெற்ற T20 போட்டியில் 2-0 என்ற கணக்கில் தற்பொழுது இருக்கின்றார்கள். பார்ப்போம் அடுத்த போட்டியை நியூசிலாந்து ஒயிட் ஹவுஸ் ஆக்கி விடுமா என்பதாக. அடுத்த புதிய வருடத்தினுடைய முதலாவது போட்டியினை சந்திக்க இருக்கின்றார்கள் இலங்கை அணி. பார்ப்போம் வெற்றியோடு ஆரம்பிக்கின்றார்களா அல்லது படுமோசமாக ஆரம்பிக்கின்றார்கள் என்பதா. இந்த சந்தர்ப்பத்திலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவது T20 போட்டியில் இலங்கை அணி 121க்கு எந்த விதமான
விக்கெட்டுகளும் இழப்பின்றி விளையாடி கொண்டிருந்தது. ஆனால் முதலாவது விக்கெட் சரிந்ததன் பிற்பாடு 164 ஓட்டத்திற்கு இலங்கை அணி 8 விக்கெட்டுகளை இழந்திருந்தார். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 8 விக்கெட் இழக்கப்பட்டிருந்தது. வெறுமனே 43 ஓட்டங்களுக்குள் 8 விக்கெட் விழுகப்பட்டிருந்தது. அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இரண்டாவது T20 போட்டியை பொறுத்தவரையில் இரண்டாவது T20 போட்டியில் 127க்கு 3 விக்கெட்டுகள் விழுந்திருந்தன. அதற்கு அடுத்தபடியாக இலங்கை 141 ஓட்டத்திற்குள் சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டார்கள். 14 ஓட்டங்களுக்குள் 7 விக்கெட்டினை இழந்து தட்டு தருமாறி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது இந்த இரண்டு போட்டிகளை வைத்து நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கையினுடைய மிடில் ஓர்டர் படுமோசமாக இருக்கின்றது. அவர்கள் இன்னும் மிடில் ஓவருக்கு தயார்படுத்த வேண்டும் வீரர்களை. அது அப்படி இல்லை என்று சொன்னால் ஆரம்பம் மிகச்சிறப்பாக இருக்கின்றது, இறுதியிலே கோட்டை விட்டு விடுகிறார்கள். அதாவது 6வது 5 6 7ஆம் இலக்கத்தில் வரக்கூடியவர்கள் கோட்டை விட்டு இருக்கின்றார்கள். மீண்டும் தசுன் சாணக்க இலங்கை அணிக்குள் இதன் காரணமாக இந்த கோலடுபடியை தீர்த்து வைக்க வருவாரா என்பதாக ரசிகர்கள் ஏக்கத்தில் இருக்கின்றார்கள். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தசுன் சாணக்க என்பதாக நிறைய பேர் தங்களுடைய முகநூல் பக்கத்தினூடாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்போம் இதற்கு இலங்கை கிரிக்கெட் சபை என்ன பதிலளிக்கும் என்பதா. இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான கால்வியோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களிருந்து விட்டு செல்லும் ஆர்ஜி ஆசிர். வணக்கம் நேர்களே.